ஓம் நமோ நாராயணா. ஸ்ரீமதே நாராயணாய சரணம் சரணம் பிரபத்தே. ஸ்ரீமதே ராமானுஜான்மக. மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் காடியூர் சடகோப ராமகிருஷ்ணனின் அன்பான வணக்கம். மார்ஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அடியேன் காடியூர் சடகோப ராமகிருஷ்ணன் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரகுகுல திலகன். ரகுகுல திலகன் யாரை சொல்லணும்? ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. பெருமாளுக்கு 10 அவதாரங்கள் இருக்குது. அந்த 10 அவதாரத்தில் பிரசித்தி பெற்றது ராம அவதாரமும் கிருஷ்ண அவதாரம். அந்த 10 அவதாரத்தில் இந்த பெருமாளை நம்ம இந்த புரட்டாசி சனிக்கிழமை போது சிறும் சிறப்பமாக கொண்டாடுறோம். அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராமபிராணியும் சில பேர் கொண்டாடுறா. ஏன்னா அந்த ரகுகுல நந்தன்ற அந்த பட்டப்பெயர் ராமனுக்கு நம்ம கொடுத்ததுனால அதோட தாத்பரியத்தை புரிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நம்மளுடைய பக்தியை நம்ம மேலிட்டு நம்ம சீரும் சிறப்புமாக நம்ம கொண்டாடுறதுக்கு அந்த எந்த செயலை செஞ்சாலும் நம்மளோட அந்த காரணத்தை அறிஞ்சோன்னா இன்னும் நமக்கு மனசு லயக்கம் இல்லை. அவ்வளோதான், நம்ம பக்தி லயக்கம்னு சொல்லலாம். இந்த இடத்துல முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வரதத்து முனிவர்னு ஒரு முனிவர் இருந்தார். அப்புறம் முனிவர் சொல்லுவதை மகரிஷின்னு சொல்லலாம். அந்த முனிவர்கிட்ட ஒரு சிஷ்யராக என்ன சொல்லணும்னா டிவோட்னு சொல்லலாம், லாயல் ரிஷி, ராயல் சீடு சிஷ்யன்னு சொல்லலாம். அந்த சிஷ்யன் பேர் பார்த்தீங்கன்னா அவர் பேர் கவுத்சன்னு பேர். இந்த சிஷ்யன் அவருக்கு பணிவிடை செஞ்சுட்டு பலவிதமான வித்தைகளை கற்றுக்கிறார். அப்புறம் ஆயிரக்கணக்கான வித்தைகள் இவருக்கு கற்றுக் கொடுக்குறார். ரொம்ப ஒரு நாள் அப்பப்போ அந்த விதை கற்றுக் கொடுக்கும்போது பலவிதமான பரீட்சைகள் வைக்கிறார். ஒவ்வொன்றத்துலையும் தேர்ச்சி பெறான். இறுதி பரீட்சையும் வைக்கிறார், அதுலேயும் தேர்ச்சி பெற்றான். உடனே குருஜி இவர்கிட்ட சொல்கிறாரு, அப்பா உன்னுடைய இந்த சிக்ஷை காலம் முடிஞ்சு போச்சு, நீ கிளம்பு, இந்த இடத்துல விட்டு குருகுலத்தை விட்டு நீ கிளம்புறதுக்கான நேரம் வந்துடுதுன்றார். இவனுக்கு மனசில் இருந்தாலும் குருக்கிட்ட சொல்கிறான், குருவே நான் உங்கள்கிட்ட நீங்கள் எனக்கு ஒரு தூரம் சொல்லி கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு தட்சணையாக ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்றான். உடனே குரு சொல்ல, நீ கற்றுன்றதே எனக்கு ஒரு பெரிய தட்சணை தான்ப்பா, இவ்வளோ தூரம் நீ வெளியில் போய் நீ கற்றுக் கொடுத்ததை யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு சொல்கிறார். இல்லை குரு, உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன், என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்கன்றார். உடனே அவர் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு நான் 14,000 வித்தை கற்றுக் கொடுத்துருக்கேன், ஒரு வித்தைக்கு ஒரு பொற்காசன் மெனைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 14,000 பொற்காசு எனக்கு கொடுன்ற குருதட்சிணை கேட்குறாரு. உடனே சொல்கிறேன், நான் இப்போ வெளியில் போயிட்டு தேடிட்டு உங்களுக்கு இந்த குரு காணிக்கையை நான் கொடுக்குறேன்றான். உடனே அவன் வெளியில் வரான். வெளியில் பார்க்கும்போது அயோத்தியில் மன்னர் ரகு நல்ல தாராளமாக என்ன சொல்கிறதுன்னா இந்த எல்லாருக்கும் பொன் பொருளும் வணங்குறதை பார்த்த உடனே அந்த தேசம்தான் நமக்கு சரியான தேசம்னு மன்னரை காண புறப்படுறான். மன்னர்கிட்ட போய் சேர்றான். மன்னர் அதிதியாக இவரை நல்லா உபசரித்து நல்ல உணவு எல்லாம் கொடுக்குறார். அப்புறம் கிளம்பும்போது இவருக்கு எதுவும் கொடுக்கறதுக்கு கையில் இல்லை. உடனே இவன் போன பர்பஸே மன்னர்கிட்ட 14,000 பொற்காசுகள் வாங்கிட்டு ஊருக்கு காணிக்கையாக கொடுக்குற பர்பஸ் தான் போனது. ஆனால் மன்னர் என்ன பண்ணுறன்னா, மன்னர் கொடுக்கணுன்னு ஆசை இருக்குது, ஆனால் கொடுக்க முடியல. உடனே சொல்கிறான், மன்னா நீ கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்க, நான் அதனால் உன்னை கேட்கணுன்ற என்னோடய பர்பஸ் தான் இவன் சொல்கிறான். மன்னர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அதிதியை உங்களுக்கு வெறுங்கையோடு அனுப்ப முடியாது. ஸோ உடனே நான் மன்னன் என்ன சொல்கிறேன்னா, நான் குபேரங்கிட்ட சண்டை போட்டுட்டு உங்களுக்கான அந்த பொருளை வாங்கி கொடுக்குறேன்றார். இந்த சூழ்நிலை முடிகிறதுக்குள்ளேயே மந்திரியை ஓடி வர்றார். எங்கேது மன்னால் நம்மளுடைய கஜானா குபேரன் காசு மழையில் பொழிகிறான்னு சொன்னார். உடனே 2 பேரும் அங்கே ஓடி போகிறா. அந்த ரூமே பார்த்தேன்னா அந்த அறையை பார்த்தோன்னா பொற்காசுகளால் நிறைஞ்சிருக்கு. இவருக்கு கொடுக்க வேண்டியது 14,000 பொற்காசுகள் தான். இவர் சொல்கிறார் மொத்தத்தையும் எடுத்துக்கொண்டார். யார்? மன்னர் இந்த சிஷ்யக்கிட்ட சொல்கிறார் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுங்கன்றார். இல்லை மன்னா, எனக்கு வேண்டியது 14,000 பொற்காசுகள் தான், அதை மட்டும் எனக்கு கொடுங்க, மீதியை மன்னர்கிட்டே கொடுத்துரு. மன்னர் என்ன பண்ணுறார், அதையும் தான தர்மத்திலேயே பண்ணி அந்த மக்களை செழிப்பாக வச்சுக்கணும்னு பண்ணிடுறார். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ரகுகுல வம்சத்தில் இந்த திருமாலே ராமராக அவதரிச்சதுனால்தான் இந்த ரகுகுல நந்தன் இந்த பேர் கிடச்சிது. ஆனால் இந்த ரகுகுல நந்தனை நம்ம சீரும் சிறப்பாக பக்தி மேலிட்டு பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு இப்பிறவியும் இல்லை, இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நமக்கு நல்ல என்ன சொல்கிறேன்னா நற்கதி கிடைக்கும்னு சொல்லி வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி, வணக்கம். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.